அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணே. சந்தேகமா? உனக்கு சந்தேகம் வரலாம் தான் ஆச்சரியம். சரி சொல்லு. தலையில முடி முளைச்சா தலை முடின்றாங்க, கையில முடி முளைச்சா கை முடின்றாங்க, காலில் முடி முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க. அப்ப முகத்துல முடி முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். அப்புறம் ஏன்னா தாடின்னு சொல்றாங்க? டேய் உன்னை யாரா அந்த மாதிரிலாம் பேச சொல்லி தரா? ஏன் மூளைண்ணே மூளை மூளை என்னடா முதுகுல வச்சிருக்க நீ? யாரடி அவ? யாரடி இல்ல யாருடா? பிச்சு விடுவேன், காலை உடச்சு விடுவேன்டி. ஏன்டி அம்மா தகிரி இருந்தா என் காட்டுக்குள்ள வந்து பட்டி போட்டு ஆடு வைக்கிறவ? பட்டி போட்டு இல்லையா, குட்டி தானே போட்டு இருக்கு. ஏழை இந்த அகத்தாலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, பல்ல தட்டி விடுவேன். ஆத்தா பல்ல பத்தி மட்டும் பேசாத, நல்ல பல்ல வச்சுக்கிற மாதிரி பேசுற. என்ன மாதிரி உன்னால அழகா சிரிக்க முடியுமா? ஏன்டா என்ற பல்லுக்கு என்ன குறைச்சலு? ஐயோ காட்டேரி. ஆத்தா உன் பல்ல கொஞ்சம் மூடுறியா? பாவம் புள்ள பயந்துருவான் போல. அடியே என்னங்கடி ஆளுக்காளுக்கு வந்து என்ற காட்டு சொந்தம் கொண்டாடுறீங்களா? உம்மளை காட்டு சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் என்ன மருமவளா? என்னடா அவன் முணுமுணுக்குறா? இது யாரையா? அவன் உனக்கு மருமவனா வர போறான். யாரே அதுக்கே என்ன காதுகிட்ட வந்து இப்படி கத்துற? நான் மட்டும் உனக்கு மாநேரம் வச்சுனா வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்ட இடுமேல் உடச்சி ஒட்டியான செஞ்சு போட்டு வண்டி. நான் மட்டும் உனக்கு மருமகளை வச்சனா உன் முதுகெலும்பு உடச்சி மாலையா செஞ்சு போட்டுப்பேன். அடே இப்ப என்னடா சொல்றாவ? அதுவா உன் இடுப்பு எலும்பு உடச்சி நூல்ல கோத்து மாலையா போட்டு போலாம். அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னா நாளைய உன் கண்ணு விழி ரெண்டி நோண்டி உன் கையில கொடுத்துருவோண்டி. எம்மன கண்ணா நீ நோண்டுறியா இல்ல உம்மன கண்ணா நான் நோண்டுறனாலே பாப்போம். பாத்தியாரா எனக்கு பயந்துக்கின்னு ஓடுறா. ஆத்தா உன் பல்ல கொஞ்சம் மூடு ஆத்தா. பையனுக்கு போய் வேப்பல அடிக்கணும் போல. நாங்க 2 பேரும் கிளம்பிடுறோம், நீ மட்டும் உம்மன காட்டுக்குள்ள உட்காந்து சிரியா சிரியான்னு சிரிச்சுக்கிட்டே இரு. பேச்சாரா பேசன, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆயிட்ட. ஸ்டவ்வுக்கு மண்ணான ஊத்துற மாதிரி உன் பொண்டாட்டி புனல வச்சு தண்ணி ஊத்துறா. அடுத்து வாயில அடுப்பு பத்த வச்சு பால் காய்ச்ச வேண்டித்தான். சொன்னாலும் சொல்லலாம் நான் மன்னர் பரம்பரை தான்டா. அதனால தான்டா நேருக்கு நேரா மோதி மூஞ்சில அடிபட்டு படுத்துன்னு இருக்கான். உன்ன மாதிரி புறமுது காட்டி ஓடி பேக்ல அடிபட்டு படுக்கலடா. பேக்கோ ஃப்ரெண்டோ பேந்தது பேந்ததாண்டா பேப்பாயில. என்ன பெருசா பேந்து போச்சு, இதெல்லாம் ஒரு வாரத்துல சரியாயிடும். மண்ணுல ஊந்தும் மீசில மண்ணு ஓட்டாத மாதிரி பேசுறான் பாரு. கலா என்னன்னு கேளு. அடியே கலா அவன் புருஷன் அடக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா பேசுறாரு. உன் புருஷன் பேசுறதாடி என் புருஷன் பதில் சொல்றான். அதனால நீ வாய மூடு. இவங்க 2 பேரும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே தொடுதலாம் பார்த்தா 2 பேரும் அடிபட்டு படுத்து கிடக்குறாங்களே, என்ன பண்ணலாம்? ஐயோ எரிச்சல் தாங்கலையே, எரியுதே. அடியே திவ்யா ஃபேனை 12 நம்பர்ல வைடி. 12 நம்பருக்கு நான் எங்க போவேன்? இருக்கிறதே 5 தான், அதான் 5 ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்குது. பார்த்தா அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு அடிக்கிறோமே, அப்புறம் என்ன மாப்பிள்ள? எக்ஸ்ட்ரா காத்து அடிக்குது, என்ன சைக்கிள் டயரா இது? அடியே உன் புருஷன் சிரிக்கிறான் சொல்லிடி. ஏன்டி என் புருஷன் பார்த்து நக்கலா சிரிக்கிறான் உன் புருஷன்? பின்ன சிரிக்காம நான் என்ன செய்வேன்? மாமியார் வீட்டுல 1க்கு 2 ஃபேன் இருந்தே எரிச்சல் தாங்கலையே. ஃபேனே இல்லனா இவன் கதி என்ன ஆகும்? ஐடியா. அச்சச்சோ கரண்ட் நின்னு போச்சே. ஐயோ கரண்ட் நின்னு போச்சு மாப்பிள. ஐயோ கிணறு நின்று போச்சா? ஏற்கனவே எரிச்சல் தாங்களே, இப்ப பின்னாடி எரியுதே. எந்த நேரத்துல 2 ஃபேன் 3 ஃபேன் வாய வச்சானோ அந்த நேரத்துல கண்ணு நின்று போச்சு. அடியே ஏன்டி நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்க? விசிறதுக்கு ஏதாவது எடுத்துன்னு அடி போடி. அடியே கலா நீ ஏன்டி நிக்கிற? நீ போய் ஏதாவது எடுத்துட்டு போடி. அங்க பாத்தியா அடிப்பட்ட இடத்துல முறத்தை வச்சு அரிசி படைக்கிறாங்க. ஏமா உலகம் ஒண்ணு இருந்தா எடுத்து நெல்லு குத்தாமா? ஆய் ராஸ்கல், சின்ன பிள்ளை தனமா பேசிட்டு இருக்கிற. எப்பா யாராவது எப்ப கேன்ட்டு போன் எடுத்து கேட்டு சொல்லுங்களாப்பா. மாப்பிள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கரண்ட் வர இன்னும் 2 நாள் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிடுச்சான். டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிடுச்சா? 2 நாள் ஆகுமா? 2 நாள் ஆகுமா? 2 நாள் ஆகுமா? 2 நாள் ஆகுமா?
பால் நிலா பச்சை நிலா என்றும் எந்த நீச்ச நிலா ஆசையாய் பெற்ற நிலா அம்மாவாசை அற்ற நிலா. பால் நிலா பச்சை நிலா பக்கம் வந்த வெண்ணிலா பொன்னிலா பேசும் நிலா பள்ளி செல்லும் வெள்ளி நிலா. ஆனை முகம் ஒரு பிள்ளை ஆறு முகம் ஒரு பிள்ளை உனக்கு உண்டு இரு பிள்ளை எதற்கு எந்த ஒரு பிள்ளை. கருங்கோயில் உண்டானால் கைப்பிள்ளை உனதம்மா திருக்கோவில் சொத்தானால் உனதல்ல எனதம்மா. பிள்ளை கீடாய் பொன் தரவா பாளையத்தம்மா பதில் சொல்லு. போடி போடி பைத்தியமே வைரத்துக்கு ஈடாய் உப்பு கல்லு. ஊர் மாறி பேர் மாறி ஓடோடி சென்றாலும் உருமாறி கருமாறி வருவாளே என்னாலும். வந்தாலும் கேட்டாலும் வேஷங்கள் போட்டாலும் தாய்ப்பாசம் போராட தயங்காது ஒரு நாளும். பக்தியையும் துறந்தாயா பாசத்தில் நீ மறந்தாயா மசக்கையில் மாங்காய் கடித்தாயா பிரசவத்தில் இணை போல் துடித்தாயா. ஓம் சக்தி தோற்குமா ஓம் சக்தி வெல்லுமா தாய்க்கெல்லாம் தாய் நானே உண்மை ஒரு நாள் உனக்கு புரியும் பொன்மானே. இரண்டு பேரும் பாடுறாங்க எனக்கு புரியல காரணம் நான் சின்ன பிள்ளை. இரண்டு பேரும் எனக்கு இரண்டு தாய் இல்லை என்றால் என் வாழ்விருக்கும் இருண்டதாய். ஆமா ஏன் மாமா போட்டோ எடுத்து வச்சு பார்த்து அழுதுட்டு இருக்க? அதுக்கு இல்ல ரம்யா, என் அண்ணன் எவ்வளோ பாசமா என்னை வளர்த்தாரு தெரியுமா? அப்படி பாசமா வளர்த்தனால அவர் பேச்சை கேட்காம ஓடி வந்தனே நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு ரம்யா. சரிம்மா, எப்பயா அவர் போட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன் என்னைக்கு இல்லாம திடீர்னு? அதுவா ரம்யா, நாளைக்கு சனிக்கிழமை அண்ணனோட தேவசம் வருது, அதனால தான் எடுத்து எனக்கு ஞாபகம் வந்ததா, அதனால தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் ரம்யா. சரிம்மா, நானே இது வரைக்கும் கேட்கல, நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல, ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும்தான் சொன்னேன், மற்றபடி உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லவே இல்லையேம்மா. சொல்லுமா அதை பற்றி கொஞ்சம். ஏம்மா, உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் பிறந்தீங்களா, வேற ஏதாவது கூட பிறந்தவங்க இருக்காங்களாம்மா? சொல்கிறேன் ரம்யா, சொல்கிறேன் கேளு. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கானா, அவருக்கு அடுத்து ஒரு பொண்ணு பிறந்தாங்க, அவங்க பேர் சரஸ்வதி. அவங்க வந்து என்னோட அக்கா, நான் கடைசி ஆளு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, அக்காவுக்கும் கல்யாணம் ஆகல. அவங்க 2 பேர் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் இழுத்துட்டு வந்துட்டேன் ரம்யா. சரிம்மா, நீ இழுத்துட்டு வந்துட்ட, சரி ஓகே. அண்ணனோட இறந்தது, அண்ணன் இறந்த டேட்லாம் எப்படிமா உனக்கு தெரியும்? அதுவா ரம்யா, கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா திரும்ப அதே இடத்துக்கு எங்கள் ஊருக்கே போனோம் ரம்யா. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க எல்லாரும், அண்ணன் இறந்துட்டாருமா, இந்த தேதியில் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கே தெரியும் ரம்யா. சரிம்மா, உங்க கூட பிறந்தவங்க சொன்னீங்கல்ல, உங்கள் அக்கா, அவங்க அண்ணனோட பொண்டாட்டிலாம் எங்கே இருக்காங்க? அதே ஊரில் தான் இருக்காங்களா? அப்புறம் உங்களுக்கு சொத்து நிலம் ஏதாவது இருக்கா அந்த ஊரில்? இருந்ததுமா, எங்களுக்கு நிறைய சொத்து சொந்த வீடு எல்லாம் இருந்ததுமா. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் ஓடி வந்தேனே. நான் ஓடி வந்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடந்திருக்கு. அப்புறம் அண்ணன் வந்து அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருமா அப்படின்னு ஊர் சனங்கள்லாம் சொன்னாங்க. மற்றபடி அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்களாம் எனக்கு தெரியல. அங்கே தான் வாழ்ந்தாங்களாம். அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விற்றுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்களாமா. சரிம்மா, உங்கள் அண்ணனோட பொண்டாட்டி எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அப்புறம் உங்கள் அக்கா சொன்னீங்களே, அவங்களோட மூஞ்சி இப்போ பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? எனக்கு எப்படிடி தெரியும்? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணனே கல்யாணம் பண்ணியிருக்காரு. அண்ணியோட ஃபோட்டோவும் என்கிட்ட கிடையாது. அப்புறம் சின்ன வயசுலேயே வந்து எங்கள் அக்காவை வெளிநாட்டில் படிக்க அனுப்பிட்டாங்க.
அதனால அவளையும் எனக்கு இப்ப பார்த்தா கூட அடையாளம் தெரியாதுமா. சரிம்மா, அங்க ஊர் ஜனக்கிட்ட கேட்க வேண்டியதானே, உங்க அண்ணி உங்க அக்காலாம் என்ன ஊருக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்டா தெரிஞ்சிருக்கும்ல. கேட்டியாமா? கேட்டேன். ஆனா யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சொல்லாம கொள்ளாம எல்லாத்தையும் மூட்டை கட்டி கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால ஊர் சனங்களுக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரி விடுமா, நாளைக்கு சனிக்கிழமை அப்ப படைக்கணுமா? சரி பறிச்சுக்கலாம். மணி 6 ஏன் நேரத்தில் உட்காந்து அழுதுட்டு கிடக்குற, விடுமா. சரி எழுந்து வாமா, கொஞ்சம் டீ போட்டு கொடுமா எனக்கு. சரி போட்டு தரேன் டீ, நீ போத வரேன். இந்த போட்டோ எடுத்து ஓரமாக வச்சுட்டு வரேன்.